கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் இந்த புதிய மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியில கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு நம்மளோட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தெய்வமே, கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் 7 மாதங்கள் நடத்தி வந்து ஆண்டவர் 8வது மாதத்திலே ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாசம் ஆண்டவரே 1ஆம் தேதி கூட உம்மை பார்க்கும்படி, உம்மை வார்த்தை கேட்கும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க வீரா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்துக்குடைய வாக்கு தத்தம் ஆகஸ்ட் மாத தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 115ஆம் சங்கீதம், அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கடந்த 7 மாதங்கள் நம்மளை நடத்தி வந்த தேவன் கேடகமாக, கோட்டையாக, அரணாக, பலனாக, எபினேசராக, இம்மானுவேலராக, நம்மளை நடத்தி வந்த யெகோவா ஈரே கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். இந்த புதிய மாதத்திலே கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலே. அப்ப இந்த வேதாகமத்திலே அநேக இடத்துல இஸ்ரவேலை குறித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. சோதரன் யாக்கோபு எடுத்த ஆண்டவர் இஸ்ரவேல் உனக்கு பேரிடுவையாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை இரவெல்லாம் ஜெபித்த பொழுது கர்த்தர் பேர் சூட்டி அவனை ஆசீர்வதித்ததை இந்த காலை வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்து விடாதா? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்து விடாதா? என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்து விடாதா? என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்து விடாதா? இயங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கை காத்துக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி கர்த்தர், என் மகனே, என் மகளே, உன்னை நான் எப்படி கைவேன்? இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகனை, உன்னை எப்படி கைவிடு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தது போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அந்த இயேசுவை நோக்கி பெருமூச்சு விட்டு அவரை நம்பி ஏசப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய உழைப்புகளையும் அவருடைய நேரங்களையும் என்ன பண்றான்? பார்வோன் ராஜான் உரிந்து கொண்டான். சோதனை உலகத்துல உங்களுடைய உழைப்பையும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு எதுமான பலம் இல்லாம இருக்கலாம். எனக்கு அருமையானது இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில இஸ்ரவேலே, நீ எதையே நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழித்தோங்குவான், அவன் செழிப்பான் எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுது கர்த்தரை உன் இருதயத்துல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, உன் பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு மறுபடியும் இந்த பாவத்தை தொடராதபடிக்கு தேவனுடைய நம்பிக்கையிலே நீங்க தொடரும், தேவனுடைய அன்பிலே நீங்க தொடரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இந்த மாதத்தில் இருப்பார், கேடகமாக இருப்பார். இங்க அது மாத்திரமல்ல, 9வது வசனம் சொல்லுது பாருங்க, சோதரம் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அப்புறம் 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். 11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேடகம், பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம என்னதான் சொன்னதும் பாதுகாப்பு, அந்த பூமியில பாதுகாப்பு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம், அவர் தான் நமக்கு கோட்டை. எங்க போனாலும் பாதுகாப்பு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, நம்மளை ஆஸ்வதிக்கக்கூடியது, நம்மளை நிலைநிறுத்தக்கூடியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கே அளந்திருந்தாங்க, ஆனால் ஆண்டவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். உங்களுடைய சிறையிருப்பு இந்த 1ஆம் தேதியிலே மாறுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் 12வது வசனம் சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை தேவன் நினைச்சிருக்கிறார். யாரும் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நினைக்காம அதை பார்த்து நம்மளை கர்த்தர் நினைக்கிறார். அவரோட என்னை நினைச்சு பார்க்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கலையில இருந்துச்சு ஒரு கணத்தை வச்சு உட்காந்துருக்கீங்கன்னா கணத்துல கை எடுத்து விட்டு கவலையை மறைஞ்சிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம்னு எழுமுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தரை தேடுங்க. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நினைத்து இருக்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு வசனம் சொல்லுதுங்க, அவர் என்ன பண்ண, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பவர், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆஸ்வதிப்பார். அங்கே நம்பு, கேடகம் என்ன இங்கே அவர் என்ன பண்ணு, ஆஸ்வதிக்கிற தேவனா, குடும்பங்களை ஆஸ்வதிக்க, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒண்ணுமே குறைபடாது என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். என்ன நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள் நம்பிக்கைன்னு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. உங்க ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை
ஆண்டவர் எனக்கு செய்வான், ஆண்டவரால் முடியும், யாரை கொண்டாலும் செய்வான், தேவன் செய்வான். யாராவது மனிதர்கள் தேவன் எழுப்புவார், உங்களுக்கு என்று ஆண்டவர் எழுப்புவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அநேகருடைய கண்களிலே முதல்ல தேவனுடைய கண்களை தயவடைக்க வேண்டும், மனிதனுடைய கண்களை தயவடைக்க பண்ணுவான். கர்த்தர் கிரியை செய்யும். உங்கள் தேவைகள் அனைத்தும் இந்த மாதத்துல தேவன் சந்திப்ப கடந்த மாதத்தில் நடத்தி வந்தது போல இந்த மாதத்துல புதிய காரியங்கள் வாழ்க்கையை செய்வார். உங்க சரீரத்துல அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும், உங்க பிசினஸ்ல அற்புதம் நடக்கும், உங்க தொழில அற்புதம் நடக்கும், உங்க விவசாயத்துல கர்த்தர் அற்புதம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் உங்கள் நினைத்திருக்கிறபடினாலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களா, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறப்போ. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் யாத்திரை செய்யும் பொழுது அவரை நம்பியிருந்தான். சில வேளையில் நீ பயப்படாது, ஆண்டவர் கரை சேர்த்தது போல உங்களையும் தேவன் கரை சேர்ப்பார், உங்கள் பிள்ளைகளையும் தேவன் கரை சேர்ப்பார். எப்படி நடத்துவதும் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துவார். எல்சடாக, இம்மானுவேலராக, எபினேச பிரபுவாக, நேற்றும் என்று மாறாதவராக நிச்சயமா இந்த மாதத்தில் உங்களை தேவன் நடத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதிய நம்பிக்கையா இருங்க. என் நம்பி இருக்கிறபடினால நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்புங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாய் நடத்துவார். உங்கள் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தை வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய நேரத்தை இயேசு கொடுத்து சோதனம் ஜெபம் பண்ணுவோமா? அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளே பலிக்க முடியாது. பரிசுத்த தேவனே, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, இஸ்ரவேல் நான் உன்னில் மகிமைப்படுகிறேன் என்று சொன்னீரேப்பா. சோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவதாக என்று வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் இந்த நாளில் ஒரு பலத்த ஒரு கிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நடப்பதாக. இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை, தேவனுடைய ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. கையிட்டு எல்லா வேலைகளும் ஆண்டவரே உண்மை நம்பி செய்கிற ஆண்டவரே தொழில் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் செபி. உன் வழிகளெல்லாம் உன் தேவநாயகத்தை நினைத்துக்கொள். அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. நீ அப்படியாய் செய்யப்படுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.